ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் குழந்தைங்கள் சிறப்பாக படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாம்லாம் வரப்போகுது சார். எல்லா குழந்தைங்களுமே ஒரு பயத்திலே இருப்பாங்க. ஏன்னா பெற்றோர்கள் எல்லாருமே இந்த 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் மார்க் பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கையே இருக்குன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு அவங்களுக்கே அது மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சுருப்பாங்க சார். இதில் படிக்கிற கேட்டகரி ஆஃப் குழந்தைங்க என்ன பண்ணாலும் அதுங்க படிச்சிருங்க, மார்க் எடுத்துருங்க சார். ஆனால் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த பார்டரில் இருக்கிறவங்க, சுமாராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பயத்திலே இருப்பாங்க சார். எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளை தாண்டி பெற்றோர்களுக்குமே அது ரொம்ப பெரிய பயமாக இருக்கும் சார். இவங்க 2 பேரையுமே கூலாக வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜியில் இருக்கா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆனால் இப்போ கொடுக்குற தகவல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம் இல்லை, குறிப்பாக இப்போ வரப்போகுது அடுத்த மார்ச், இந்த மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக நடந்து தான் ஆக போகுது. ஏன்னா எப்படியும் இந்த தமிழ்நாட்டில் எப்படியும் எலெக்ஷன் மோஸ்ட் ப்ராபப்லி ஏப்ரல் லாஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு தெரியாது. ஏன்னா எப்படி மேக்குள்ளே வச்சு தான் ஆகணும். ஏன்னா அடுத்த இது ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதனால் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்குள்ளே எக்ஸாம் சீக்கிரம் வைக்கணும். அட் எனி மூமெண்ட்டு உங்களுக்கு எக்ஸாமும் டிக்ளேர் ஆகிடும், எலெக்ஷனும் டிக்ளேர் ஆகிடும். சரி, அது மட்டும் எலெக்ஷன் வரட்டும், அது ரொட்டீனாக வர்றது. எக்ஸாமும் ரொட்டீனாக தான் வருது. எக்ஸாம் நடக்கிற பசங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு இருக்கோ டென்ஷன் இல்லையோ, அந்த பிள்ளைங்களுடைய அம்மாக்கள் அவ்வளோ பேருக்கு டென்ஷன் இருக்கும். படிக்கிற பசங்க சில பசங்க, ஏமா நாங்களே டென்ஷன் ஆகலை, நீ ஏமா டென்ஷன் ஆகிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவங்க அப்படியே பதட்டத்தோடு இருப்பாங்க. ஐயோ, என் பொண்ணு படிக்கணும், என் பையன் படிக்கணும், பாஸ் ஆகிடணும், மார்க் இதெல்லாம் பத்தாது. இப்போ மார்க்லாம் 75 எடுத்தால் கூட அவங்க பத்தாதுன்னு சொல்கிறதோட இவங்க பத்தாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அடுத்து இதுக்கு ஹையர் கிளாஸுக்கு போகிறதுக்கு அந்த மார்க்கு இப்போ பார்க்குறாங்க. அதாவது இப்போ தெரியாது. இப்போ உங்களுக்கு கொடுக்குற தகவல் இப்போ படிக்கிற பசங்களுக்கு நல்லா பார்த்துங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் நிறைய போக ஒரு கட்டத்தில் சில இதுக்கெல்லாம் உங்கள் 10th மார்க்கு இல்லைன்னா +2 மார்க்கை வச்சு தான் டிசிஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. அதை இப்போ சொல்கிறது இல்லை. ஸ்கூலில் சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது என்னுடைய வேல்யூ அடடா, கொஞ்சம் எஃபர்ட் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸை நிறைய எடுத்துருந்துருக்கலாமோன்ட்டு. அதனால் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். உங்களோட உங்கள் அம்மா பதட்டத்தோடு இருக்கிறாங்கன்னாக்கா இதுதான் காரணம். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வயசுலாம் கடந்து தானே வந்துருக்குறாங்க. அவங்க அதெல்லாம் அடிபட்டு தான் வந்துருப்பாங்க. அப்போ விட்டுட்டா கோட்டையை நீங்கள் விட்டுறாதுங்கிற பயத்தில் தான் உங்கள் மேலே அப்படியே நீங்கள் பதட்டம் இருக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட அவங்க தான் இருக்கிறாங்க. ஸ்கூல் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. இதுதான் காரணம். அதனால் நீங்கள் இப்போ இனிமேல் கொஞ்சம் நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. ஓஹோ, இந்த மார்க்கு அப்போ கேட்குறாங்களா? ஆமாம், 10th மார்க் என்னவோ அப்போ கேட்குறாங்க. அந்த மார்க் எலிஜிபிள், பாஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க, டிகிரியே எடுத்துட்டீங்க, பிஜியே வந்துட்டு, பிஜிக்கு மேலே எதனா ஒரு சமாச்சாரம் இருக்கும்போது இந்த மார்க் எடுத்துக்கிறாங்க. இதை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ மார்க் ரொம்ப லீஸ்ட்டாக இருந்தது, குறைவாக இருந்துச்சுன்னாக்கா கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ தெரியும் அதோடா கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டுமேன்ட்டு. ஸோ விடாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம கொடுக்குற இப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு மெசேஜ் தான். சரி, இதில் பல ஆங்கிளில் கொடுக்குறேன் உங்களுக்கு அதாவது முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா படிக்கிற பசங்களை விட்டுருங்க, அவங்க நல்லா படிக்க போகிறாங்க. ஆமாம், அவங்க எப்படினாலும் படித்து மார்க் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க மேட்ரு இல்லை. அடுத்த ஸ்கேட்ரு, அதுக்கு அடுத்த கேட்ரு, ஏங்க எப்படியும் பாஸ் ஆகிடுங்க, அதுக்கு ஏதாவது வழியை கொடுங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு டிப்ஸு, இது பேப்பர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு எப்படி பிள்ளையார் சொல்லி, நம்ம வழக்கம் பிள்ளையார் சொல்லி போடுறதா போதும். இந்த பிள்ளையார் சொல்லியை போடுறது எங்க சீக்கிரட்லாம் சொல்கிறீங்களா? அதான் ஒன்றும் இல்லைங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாக்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் மார்க் கம்மியாக வரும் யார் வேலை நினைக்கிறீங்களோ 9/10/27 அவங்க மட்டும் போடாதீங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க மட்டும் போடாமல் மற்றவங்க எல்லாமே பிள்ளையார் சொல்லி எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். இப்படி போடுறத 2னே போட்டுருக்குங்க. 2 ஒன்று தான், 2 ஒன்று தான், பிள்ளையார் சொல்லி ஒன்று தான். 2னே போட்டுருங்க. அது பிள்ளையார் சொல்லியே ட்ரீட் பண்ணிடுவாங்க. போங்க பிள்ளையார் சொல்லி போடுங்க. மார்க் பேப்பர் ஷீட் எழுதும்போது பிள்ளையார் சொல்லி நம்ம போடுறது வழக்கம் தானே. அப்படி போட்டிருக்கேன், எல்லாருமே தப்பிச்சுக்கிறீங்க. ஐயோ, அப்போது ஒன்றும் பயப்படாதீங்க.
ஒரு பாயிண்ட். சில பேர் வந்து ஸ்டாஃப்லாம் சொல்லி அனுப்புவாங்க, நீங்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போடுறது இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படிங்கிறப்ப நம்ம பென்சில் எழுதிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சு அழைச்சிக்கலாமா சார்? நான் ஏன்னா இந்த வேலையெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இல்ல அது பண்ணியிருக்கோம். சொல்றாங்க. ஆனா வந்து ஒண்ணும் சொல்றது இல்ல. பிள்ளையார் சொல்லி நம்ம வழக்கம் தானேங்க. கடவுள நம்ம நம்புறோம். ம். அப்ப கடவுள கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் நாங்க பிள்ளையார் சொல்லி போடுவோங்க. அதெல்லாம் என்கிட்டலாம் 4ஆம் படிக்கும் போதெல்லாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் போடலாம், ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் அவங்களா அவங்க செல்ஃபா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு சட்டமே போட்டிருக்காங்களா? சட்டத்துல இருக்கா? பிள்ளையார் சொல்லி எக்ஸாம் நேரத்துல போடக்கூடாது சட்டம் இருக்கா? அப்புறம் என்ன இல்லாதது இவங்கலாம் சொல்லிக்கிறேன். வந்தவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நான் பிள்ளையார் சொல்லி போட்டால் தான் எனக்கு நான் படிச்சதே ஞாபகத்துக்கு வரும்னு என்ன பண்ணுவாங்க? அப்படி சொல்லி கொடுங்க, சொல்லி தரேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நான் பிள்ளையார் சொல்லி போட்டேன். இல்ல அது உண்மை அது. இப்போ நீங்க எழுத்து உள்ளவங்களுக்குலாம் அந்த லாஜிக் இருக்கு. என்ன எழுத போறீங்கன்னு தெரியாது. ஆனா பிள்ளையார் சொல்லி போடுங்க, என்ன எழுதுறன்னு வந்துரும். உள்ள இருக்கிற மனசு அதுக்கு தான் பிள்ளையார் சொல்லி. தவறானதுக்கு பிள்ளையார் சொல்லி இல்ல. நாம படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது பிள்ளையார் சொல்லி போடுறோம். பிள்ளையார் வந்து நின்றுறாரு. நீ படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கு தான் பிள்ளையார் சொல்லி. கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. நான் பிள்ளையார் சொல்லி போட்டால் தான் நம்ம படிச்சது ஞாபகத்துக்கு வரும். பேசாம போயிடுவாங்க. என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லை சார். தப்பே இல்லை, போடுங்க, சொல்லுங்க, வந்துடும். உண்மை அதுதான். அதுக்கு தான் பிள்ளையார் சொல்லி போடுறது. ரைட், போட்டிங்களா? இப்போ கொஞ்சம் பேர் பாசிட்டீங்க. அடுத்தது அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று மந்திரத்தை கொடுக்குறேன், கவலையே படாதீங்க. ஏன்னா இப்போ எப்ஜி சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே படிக்கிறீங்க. படிக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து படிக்காமல் யாரும் மார்க்குக்கு எதிர்பார்க்கல, படிக்காமல் யாரும் வந்து பாஸ் ஆகணும்னு நினைக்கல. ஆனால் சில பேருக்கு படித்தது நினைவில் இல்லை, மறந்து போயிடுது. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் படித்ததெல்லாம் அப்படியே எல்லாம் ரீகலெக்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் இல்லை, சில பேருக்கு. நான் இப்போ ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன். 2 விதமான மந்திரம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்திரம் போதும், அது கூட வேண்டாம். 2 இல்லை, ஒரு மந்திரம் போதும். அது கொஞ்சம் ரொம்ப ஹையர் ஸ்டடீஸ்க்கு அந்த மந்திரம். சும்மா இது இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் போதும். இந்த மந்திரத்தை தைரியமாக சொல்லுங்கள். படித்து முடிச்சுட்டு ஸ்கூலில் கிளம்ப போகிறீங்க, எக்ஸாம் கிளம்ப போகிறீங்க, தாராளமாக சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிட்டீங்க, அந்த மந்திரம் ஒரே மந்திரம் தான், ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்து மந்திரம். ஒரு எழுத்துல என்ன மந்திரம் இருக்கு? அதான் நல்லா கவனி. ஹம் ஓம் கூட ஒரு எழுத்து தான். ஆமாம், வெறும் ஹம்னு இந்த சவுண்டு இப்போ நான் வெளியே சொல்லிட்டேன், நீங்கள் சொல்ல முடியாது வெளியே. அதனால் உள்ளுக்குள்ளே அந்த சவுண்டு ஒலி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பாடியை ஃபுல்லாக டியூன் பண்ணிடும். உள்ளே போய் டேப் பண்ணும். அங்கங்கே படித்த எல்லாம் நிற்கிறீங்களா, அப்படியே அலாட் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கீங்க. எப்போ எக்ஸாம் நேரம், முதல்ல என்னடா எக்ஸாம் வந்துடுச்சு எப்பட்றா அப்படின்னு நினச்சி போய் இப்போ அம்முன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் முடிச்சதுக்கப்புறம் போய் சொல்லி பாருங்கள். அப்படியே பவர் உள்ளுக்குள்ளே ஏறிடும். பாடியினுடைய வைப்பு வேறு மாதிரி போகும். வெறும் ஹம்முக்கு அவ்வளோ பவர். ஏங்க அவ்வளோ பவர்? அம்மனுடைய மந்திரம், இந்த பிஜி மந்திரம் தேவர்களுடைய மந்திரம். அது ஒரே ஒரு 2 எழுத்து. இந்த ஒன்றும் இல்லை, அம்மு சவுண்டு எவ்வளோ நேரம் லென்த்தியாக போகுது பாருங்களேன். சொல்கிறேன், போதும் நிப்பாட்டிட்டேன். டைம் இதில் போய் அவ்வளோ அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா 1 hour கூட நீங்கள் ப்ரீத்தே எடுக்காம பாடல் மாதிரி இல்லை சார் கொடுக்குறீங்க. 1 hour கூட நானே எடுத்துருக்கிறேன். அப்படியே ஆரம்பிச்சுன்னா அப்படியே அப்போ முடியும். அதுக்கு அவ்வளோ பவர். ஏன்னா அது தேவர்களுடைய மந்திரம், அது தேவ மந்திரம். அது அம்முங்கிறது ஈஸியாக சொல்லிட்டு பாருங்க. உங்கள் ஸ்கூல் பசங்கனால உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லிட்டேன். யாருக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மாக்களுக்கெல்லாம் நீங்களே சொல்லிங்க, அம்மா ஐயா சொல்லிட்டாரு அம்மு மந்திரம், கவலைப்படாதீங்க. பிள்ளைங்க பார்க்கலாம், அம்மா பார்த்துட்டாங்க, ஐயா சொல்லிட்டார் பிள்ளைங்களா அம்மு மந்திரம், கவலைப்படாதீங்க. வீட்டில் இப்போயுமே இப்போ எக்ஸாம் இன்னும் ஆரம்பிக்கல, இப்போயுமே சொல்லிக்கலாமா, டெய்லி சொல்லிக்கங்க அம்மு மந்திரம். படித்து முடிச்சிட்ட போது அம்மு மந்திரம், படுக்கும் போகும்போது கூட அம்மு மந்திரம். அவ்வளோ பவர் இதில். என்னென்ன காரியம் நடக்கணும் அதுக்கெல்லாம் சித்தமாகும், காரிய சித்தமாகக்கூடிய மந்திரம் அம் மந்திரம். அதனால் இந்த அம் மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த ஸ்கூல் இப்போ படுற எக்ஸாமில் அத்தனை பேருமே நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், மார்க் எடுக்குங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து பயத்தோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு தன்னம்பிக்கை கொடுத்துட்டோம்னாலே படித்த விஷயங்கள் அவங்களை படித்தது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும் இல்லையா? அதுக்கு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.